Previous year sum பார்த்துட்ருக்கோம். In a wheel of a car can cover a distance of 3520 cm in 20 rotation. Then find the radius of the wheel. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கிடைக்கிறது எனில் அதன் ஆரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழுந்தின் சக்கரம் சொல்லியிருக்காங்க. வீல் ஆஃப் ஏ கார் நம்மளுக்கு தெரியும். வீல் ஆஃப் ஏ கார் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? இப்போது இது ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதான். எவ்வளோ? 3520 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அப்போது எத்தனை இந்த வந்து இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஒரு சுற்று இப்படி சுற்றும்போது அது இவ்வளோ தூரம் படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் கரெக்டாக ஒரு சுற்றும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அது கண்டிப்பாக அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட சுற்றளவுக்கு தானே ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக சுற்றளவுக்கு தானே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சுற்றளவு மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இவ்வளோ தூரம் கடக்கிறது தான் வந்து எத்தனை சுற்றுனா 20 சுற்று. 20 சுற்று கடக்கும்போது இவ்வளோ தொலைவு கிடைக்குது. ஓகேவா? அப்போது இதை எப்படி எழுதலாம்? இப்போது எனக்கு எத்தனை சுற்றுன்னு கொடுத்துட்டாங்க. 20 சுற்று வந்துட்டு 20 சுற்று இன்ட்டு அப்போது அந்த சுற்றளவு அதை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 3520 கிடைக்கும். ஓகேவா? எனக்கு இப்போது சுற்றளவு ஃபார்முலா தெரியும். ஏன்னா அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கனால நம்மளுக்கு சுற்றளவு ஃபார்முலா தெரியும். 2πr. ஓகேவா? இன்ட்டு 3520. ஓகே. இப்போது இது 20 இந்த சைடு வந்துடும். 2 இன்ட்டு பைக்கு தெரியும் 22/7 இன்ட்டு r. ஓகே. 3520 டிவைட் பை 20 இது கீழே வந்துருச்சு. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 12 176ன்னு வருது. திரும்பவும் எனக்கு r மட்டும்தான் வேணும். அப்போது 176 இன்ட்டு 7 கீழே வந்து இந்த 2 இன்ட்டு 22 வந்துடும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 2 டைம்ஸு, இது 1 டைமு 6 டைமு. ஓகேவா? திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க. இது 8 டைம்ஸு. திரும்ப 2 டேபிள் கேன்சல் 4ன்னு வரும். 4 7s 28. இப்போ r கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? r தான் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். r வந்து 28 சென்டிமீட்டர். ஓகேவா?